இதற்கு பெயரையும் வைத்து இந்த ஞானச்சுடர் மாதம் ஒரு முறை வெளிவந்து கொண்டிருக்கின்றது. மிக நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த நூல் 2025ஆம் ஆண்டிலே ஜனவரி மாதத்திலே 325வது மலராக வெளிவருகின்றது. மிகவும் பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. வளர போல இந்த நூலிலே பல்வேறு சிறப்புகள் ஞானச்சுடர்களே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அறிவு சார்ந்த, பக்தி சார்ந்த, அருள் சார்ந்த மற்றும் பல்வேறு விதமான இந்த சன்னிதியான ஆச்சரியம் என்றால் பல்வேறு துறைகளிலேயே வளர்ச்சி அடைந்து பல்வேறு செயற்பாடுகளையும் செய்து கொண்டு வருகின்றது. தனிய சிவச்சனரியிலே மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல, இலங்கை முழுவதிலேயே இந்த சன்னிதியான ஆச்சரியத்தினுடைய செயற்பாடுகள் வளர்ந்து ஓங்கி நீண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றவை பெருமைக்குரிய விடயமாகும். அவ்வாறான செயற்பாடுகளிலே மோகன் சுவாமி அவர்கள் இதிலே மிகவும் கூடுதலாக தீவிரமாக ஈடுபட்டு அந்த செயற்பாடுகள் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றவை கண்கூடாக இருக்கின்றது. நாங்கள் பத்திரிகைகள் மூலமாகவும் மற்றும் பொதுஜன ஊடகங்களின் மூலமாகவும் இந்த செயற்பாடுகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதே போல இங்கே பல்வேறு சிறப்புகளை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஞானச்சுடர் 325வது மலரிலே பல்வேறு கட்டுரைகளும் பல்வேறு சிறப்புகளையும் தாங்கி வந்திருக்கின்றது. அதிலே மிகவும் சிறப்பாக இந்த எங்களுடைய சன்னிதியான ஆச்சரிய சுவாமிகள் அவர்களுடைய செயற்பாடுகளை விரந்து போற்றி பாராட்டி எத்தனையோ பேர் அதிலே சிறப்புகளையும் அவருடைய பெருமைகளையும் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அவர் அந்த பெருமைகளை விரும்புவதில்லை இருந்தால் கூட அந்த செய்த சேவைகளை பாராட்டி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் பல்வேறு விதமாக கவிதைகளாக, கட்டுரைகளாக மற்றும் அவர் செய்த செயற்பாடுகளை இங்கே வாழ்த்தியும் அவரை மிகவும் சிறப்பாக இந்த சேவையை மேல் முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு ஊக்குவிப்பாகவும் அந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அவையெல்லாம் இந்த புத்தகத்திலே வெளிவந்திருக்கின்றவை மிகவும் சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. எங்கெங்கே தேவைகள் இருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கெல்லாம் தேடி சென்று தேவைகளுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய அந்த விவரங்களை அறிந்து அவர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் உதவி அளித்துக் கொண்டிருக்கின்றவை அவருக்கு முருகன் அளித்த அருளை போட வேண்டும். எல்லோரும் அதாவது அவருடைய அந்த ஆதரவாளர்கள் அனைவரும் அவரை மிகவும் சிறப்பாக நம்பி அவருடைய செயற்பாடுகளை நம்பிக்கை வைத்து அவரோடு ஒருமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மென்மேலும் இந்த விதமான செயற்பாடுகளை செய்து ஆதரவுகளை வழங்கி சுவாமி அவர்கள் மேலும் மேலும் இப்படிப்பட்ட சேவைகளை செய்து இந்த நூல் வெளியிடுவது மட்டுமல்ல மற்றும் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவை யாவும் மேலும் 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 விரிவடைந்து சிறப்பாக வேண்டும். அவருடைய சேவைகளிலே அதாவது இந்த வெள்ளநிலைகளை இருந்தாலும் சரி, வறுமையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலையை கண்டாலும் சரி, அங்கே சென்று நேரடியாகவோ அல்லது அவருடைய ஆட்களை அனுப்பியோ பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகின்றார். அதை இன்னும் நாங்கள் அழைத்த விடயங்கள் பொதுவாக அது நாங்கள் இந்த ஊடகங்களாக அறிகின்றோம். அதை விட இங்கே நடக்கின்ற இந்த நித்திய அன்னதான பணியை ஒன்றை செய்கின்றார். அது கலையாய பணியாக வளர்ந்திருக்கிறது. இந்த இடத்திலே செய்யப்படுகின்ற இந்த நித்திய அன்னதான பணி முதலில் இன்னும் காண முடியாத அளவுக்கு மிகவும் சிறந்த முறையிலே ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த மண்டபத்தை மிகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் பேணி அதற்குரிய ஆட்களை அதற்குரிய முறையிலே ஒழுங்குபடுத்தி எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை ஒழுங்காக அவர்களை அமரச் செய்து அவர்கள் எல்லோருக்கும் அமுதளித்து அனுப்புகின்ற அந்த செயற்பாடு இருக்கின்றது. அது மிகவும் ஒரு கலையாய பணியாக இருக்கின்றது. ஆகவே அதே இந்த காலத்திலே நாங்கள் பொதுவாக இந்த காலத்திலேயே வசதி குறைந்தவர்கள் என்றாலும் சரி, வசதியுடையவர்கள் என்றாலும் சரி, ஒரு நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்து ஆலய வழிபாடுகள் நடைபெற்ற பின்னர் இங்கே வந்து அதாவது தங்களுடைய அந்த மதிய உணவை சாப்பிட்டு செல்வது என்பது மிகவும் ஒரு பொருத்தமானதாகவும் சிறப்பானதாகவும் அமைந்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறான கைங்கரியத்தை ஐயா அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக மிக மிக சிறப்பாகவும் மிகவும் ஒரு நல்ல தீர்க்க சிந்தனையுடன் செய்து வருகின்றனர்.
எல்லோரும் இருந்தால் இது அறிவு நூல், பக்தி நூல், இதை வாசிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் இதை வாங்குகின்றவர்களுக்கு அவர்கள் சந்தாவை கொடுத்து விட்டால் அந்த வருடம் முழுக்கவே வீட்டுக்கு வரக்கூடிய ஒழுங்குமுறை செய்திருக்கின்றார்கள். உண்மையாகவே அந்த தபால் முத்திரை காசை விடவும் குறைந்த காசை எடுத்து எல்லோருக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு கைகரியத்தை செய்கின்றார்கள். ஆகவே இதுவும் கூட ஒரு மிகவும் மகத்தான பணியாக இருக்கின்றது. நாங்கள் கண்டு மற்றும் பார்த்து செல்கின்றதை விட இது ஒரு ஆவணமாக திகழ்கின்றது. இதை எல்லோரும் நாங்கள் படித்து இதை இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் கிடைத்து இதை அறிந்து நாங்களும் மென்மேலும் இந்த சமய விடயங்களிலும் ஆத்மீக விடயங்களிலும் மற்றும் பக்திபூர்வமாகவும் சிறப்பாகவும் நாங்கள் நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணிலே நல்லவண்ணம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு சிறப்பான வழியை காட்டி நாமும் சிறந்த வழியை தேடி செல்வதற்கு இந்த முருகப்பெருமானுடைய செல்லச்சன்னதி கந்த பெருமானுடைய அருளும் சன்னிதியான ஆட்சியும் மோகன சுவாமி அவர்களுடைய அருளாசியை நுழைந்து எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் நுழைந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வெளியிட்டுரைக்கு கடந்த வருடமும் ஜனவரி மாதத்திலே நடந்த வெளியிட்டுரைக்கு நான் வந்திருந்தேன். அதே போல இன்றும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய மோகன சாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அந்த அந்த பண்பாட்டு கலைவண்ண